அமெரிக்கா, ஈரான். இன்னைக்கு இந்த 2 நாடுகளோட பேரை கேட்டாலே இர்ரெமிரபிள் எதிரிகள்னு தான் நம்ம எல்லாருக்கும் தோணும். ஆனா, ஒரு காலத்துல இவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய கூட்டாளிகளா இருந்தாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? எப்படிங்க இப்படி ஒரு வலுவான நட்பு பல தலைமுறைகளா தொடர ஒரு தீராத பகையா மாறுச்சு? வாங்க, இந்த ரொம்பவே சிக்கலான உறவோட ஆணிவேர் வரைக்கும் போய் பார்க்கலாம். இந்த கேள்விக்கான பதில் சாதாரண அரசியல் மட்டும் இல்ல. இதுல என்ன இருக்கு, புரட்சி இருக்கு, ஏன் பெரிய நம்பிக்கை துரோகமே இருக்கு. பல திருப்பங்கள் நிறைஞ்ச கதை இது. நம்ம பயணம் இப்போ 1950களுக்கு போக போகுது. அங்கதான் இந்த நீண்ட கால பகைக்கான முதல் விதை தூவப்பட்டுச்சு. இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி பல வருஷத்துக்கு முன்னாடி 1953ல நடந்த ஒரே ஒரு சம்பவத்துல தான் ஒழிஞ்சிருக்கு. அது அமெரிக்கா ஈரான் உறவோட போக்கையே மொத்தமா மாத்தி போட்ட ஒரு சதித்திட்டம். ஆமாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த எண்ணெதான். 1951ல ஈரானோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் முகமது மொசாதெக் ஒரு துணிச்சலான முடிவெடுத்தார். அதுவரைக்கும் பிரிட்டன் கட்டுப்பாட்டுல இருந்த ஆங்கிலோ ஈரானியன் எண்ணெய் கம்பெனிய இது ஈரானிய மக்களோட சொத்துன்னு சொல்லி தேசியமயமாக்குனார். இந்த ஒரே ஒரு முடிவு மேற்குலக நாடுகளுக்கு பயங்கர கோவத்தை வரவழைச்சு ஒரு பெரிய சர்வதேச சண்டைக்கு வழிவகுத்துச்சு. ஆகஸ்ட் 1953 ஆபரேஷன் அஜாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரகசிய சதி திட்டம் அரங்கேற்றப்பட்டது. இங்க பாருங்க, CIA கிட்டத்தட்ட $1 மில்லியன் செலவு பண்ணி ஈரானிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து போலி போராட்டங்களை நடத்தி மொசடெக்கோட ஜனநாயக ஆட்சியையே கவிழ்த்தாங்க. இது மூலமா அமெரிக்கா அவங்களோட எண்ணெய் தேவைய அப்போதைக்கு பூர்த்தி செஞ்சுக்கிட்டாலும் ஈரானிய மக்களோட மனசுல பல தலைமுறைக்கு அழியாத ஒரு அவநம்பிக்கைங்கிற விஷ விதையை விதைச்சிட்டாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சதி திட்டத்தோட முதல் முயற்சி தோத்து போனதும் ஷா பயத்துல ரோம்க்கு தப்பிச்சு ஓடிட்டாரு. ஆனா கடைசியில திட்டம் ஜெயிச்சதுன்னு கேட்டதும் அவர் சொன்ன வார்த்தை தான் இது. இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் மன்னருக்கும் ஈரானிய மக்களோட உண்மையான உணர்வுகளுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய இடைவெளி இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் ஷாவோட சர்வாதிகார ஆட்சி CIA-வால ட்ரெயின் பண்ணப்பட்ட சேவக்னு ஒரு கொடூரமான ரகசிய போலீஸ் படையால தான் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த சேவக் சித்திரவதை மூலமாவும் கொலைகள் மூலமாவும் எதிர்ப்பு குரல்களை நசுக்கியது. ஷாவோட அந்த 26 வருஷ அமெரிக்க ஆதரவு ஆட்சி ஈரான் மக்கள் மத்தியில உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை மாதிரி குமுறல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதோட விளைவா வெடிச்சதுதான் புரட்சி. அந்த புரட்சி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவை நிரந்தரமா துண்டிச்சிடுச்சு. இந்த நம்பரை பாருங்க, 444. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது 52 அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஈரான்ல பணைய கைதிகளா வைக்கப்பட்டிருந்த நாட்களோட எண்ணிக்கை. நவம்பர் 4, 1979ல நாடு கடத்தப்பட்ட ஷாக்கு அமெரிக்கா மருத்துவ சிகிச்சைக்காக அடைக்கலம் கொடுத்ததால கோபமடைஞ்ச ஈரானிய மாணவர்கள் தெஹரான்ல இருந்த அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டாங்க. இந்த ஒரு சம்பவம் அமெரிக்காவோட கௌரவத்தை ரொம்பவே காயப்படுத்தி அமெரிக்க மக்கள் மனசுல ஈரான ஒரு மன்னிக்கவே முடியாத எதிரியா மாத்திச்சு. இந்த பழைய கைதிகள் நெருக்கடியோட விளைவுகள் உடனடியாவும் இருந்துச்சு, நீண்ட காலத்துக்கும் நீடிச்சது. நீங்க இங்க பாக்குற மாதிரி 2 நாடுகளுக்கும் இடையான உறவுச் சங்கிலி மொத்தமா உடைஞ்சது. அமெரிக்கா ஈரானோட பில்லியன் கணக்கான டாலர் சொத்துக்களை முடக்குனாங்க. கடுமையான வர்த்தக தடைகளையும் விதிச்சாங்க. கடைசியில ரொனால்ட் ரீகன் அமெரிக்க அதிபரா பதவியேற்ற சில நிமிஷத்திலேயே அல்ஜியர்ஸ் ஒப்பந்தம் மூலமா இந்த நெருக்கடி முடிவுக்கு வந்தது. ஆனா அதுக்குள்ள நடக்க வேண்டிய சேதாரம் நடந்து முடிஞ்சிருந்தது. 1980கள் முழுவதுமே ஒரு வெளிப்படையான விரோத போக்குதான். அப்போ நடந்த ஈராக் போர் கூட அமெரிக்கா சதாம் ஹுசேனோட ஈராக்குக்கு உளவு தகவல்கள் கொடுத்து ஈரானுக்கு எதிரா மறைமுகமா வேலை செஞ்சாங்க. இந்த காலகட்டத்தோட உச்சக்கட்ட சோகம் 1988ல நடந்துச்சு. அமெரிக்கா கடற்படை கப்பல் ஒன்னு ஈரானோட பயணிகள் விமானத்தை போர் விமானம்னு தப்பா நினைச்சு சுட்டு வீழ்த்திடுச்சு. இதுல 290 அப்பாவி மக்கள், அதுல 66 குழந்தைகளும் இருந்தாங்க, கொல்லப்பட்டாங்க. அமெரிக்கா இது ஒரு விபத்துன்னு சொன்னாலும் ஈரானியர்கள் இன்னைக்கும் இத ஒரு திட்டமிட்ட தாக்குதலா தான் பாக்குறாங்க. சரி, இப்ப நாம நவீன காலத்துக்கு வருவோம். இந்த காலகட்டத்துல 2 நாடுகளுக்கும் நடுவுல மைய பிரச்சனையா இருக்கிறது ஈரானோட அணுசக்தி திட்டம். ஆனா இதுல ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, இந்த திட்டத்தை ஆரம்பிக்கவே ஒரு காலத்துல உதவி செஞ்சது அமெரிக்கா தான். இந்த காலக்கோடு ஈரானோட அணுசக்தி பயணத்தோட முரண்பட்ட கதையை நமக்கு சொல்லுது. 1957ல அமெரிக்கான அணுக்கள்ங்கிற பேர்ல அமெரிக்காவால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் 1979 புரட்சிக்கு அப்புறம் எப்படி ஒரு ரகசியமான சந்தேகத்துக்குரிய திட்டமா மாறுச்சு, கடைசியில 2015ல எப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்துக்கு வழிவகுத்துச்சுன்னு இது தெளிவா காட்டுது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற தராசு 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தோட அடிப்படைய ரொம்ப அழகா விளக்குது. ஒரு பக்கம் ஈரான் அவங்களோட அணுசக்தி திட்டத்தை ரொம்ப கடுமையா கட்டுப்படுத்தி சர்வதேச ஆய்வுகளுக்கு அனுமதிக்கணும்.
இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலா அவங்களோட முடக்கப்பட்ட பில்லியன் கணக்கான டாலர்கள் திருப்பி தரப்படும். பொருளாதார தடைகளும் நீக்கப்படும். இந்த பேலன்ஸ் தான் அந்த ஒப்பந்தத்தோட மையப்புள்ளி. ஆனா அந்த சமநிலை ரொம்ப நாள் நீடிக்கல. ஈரான் ஒப்பந்தத்தை முழுசா மதிக்கிறதா சர்வதேச அணுசக்தி முகமை பல தடவை சர்டிபிகேட் கொடுத்தும் 2018ல அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்துல இருந்து ஒருதரபட்சமா விலகிடுச்சு. காரணம், இந்த ஒப்பந்தம் ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தையோ இல்ல மத்த நாடுகள்ல அவங்க பண்ற தலையீட்டையோ கட்டுப்படுத்தல. அது மட்டும் இல்லாம ஒப்பந்தத்தோட கட்டுப்பாடுகள் கொஞ்சம் வருஷத்துல காலாவதி ஆகிடும்னு அமெரிக்கா வாதிட்டது. இந்த ஒரு முடிவு பல வருஷ ராஜதந்திர முயற்சிகளை வீணடிச்சு 2 நாடுகளையும் மறுபடியும் போரோட விளிம்புக்கு கொண்டு போய் நடத்துச்சு. சரி, நேரடி சண்டை இல்ல, அணு ஒப்பந்தமோ கிட்டத்தட்ட செயலிழந்து போச்சு. இப்போ எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? இப்ப நாம பார்க்க போறது இந்த விரோதம் எப்படி மத்திய கிழக்கு முழுசும் ஒரு நிழல் யுத்தமா நடந்துகிட்டு இருக்குங்கறத பத்தி தான். இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் போட்டி நேரடியா நடக்கல. பதிலால் போர், அதாவது ப்ராக்ஸி வார்ங்கிற வடிவத்துல நடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, நான் உன்னை நேரடியா தாக்க மாட்டேன், ஆனா என்னோட ஆட்களை வச்சு உன்னை தாக்குவேன், நீயும் அதையே செய்வ. இப்படி 2 பெரிய சக்திகளும் திரைக்கு பின்னால இருந்து வெவ்வேறு குழுக்களை தங்களோட கைப்பாவைகளா பயன்படுத்தி மோதுறாங்க. இது மூலமா நேரடி போரோட ஆபத்தை தவிர்த்து மத்திய கிழக்கு முழுசு பதட்டத்தையும் அழிவையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பயலால் போரோட போர்க்களம் எது தெரியுமா? முழு மத்திய கிழக்கு தான். ஒரு செஸ்போர்டு மாதிரி. லெபனான்ல ஹிஸ்பொல்லா, யமன்ல ஹூதிகள், ஈராக், சிரியான்னு ஒவ்வொரு நாட்டிலையும் ஈரான் மற்றும் அமெரிக்கா தங்களோட காய்களை நகர்த்தி மறைமுகமா மோதிட்டு இருக்காங்க. இது அவங்களோட போட்டி எவ்ளோ பெரிய நிலப்பரப்புல நடக்குதுன்னு காட்டுது. இந்த அட்டவணை தான் இந்த முழு மோதலோட ஆணிவேர். இத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அமெரிக்காவோட முக்கிய நோக்கம் ஈரான் ஒரு அணு ஆயுத நாடா மாறாம தடுக்கிறது. அதுக்காக அவங்க பொருளாதார தடைகளை பயன்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானோட முக்கிய நோக்கம் தன்னோட ஆட்சி கவிழ்க்கப்படாம பாதுகாத்துக்கிறது. அதுக்காக அவங்க ப்ராக்ஸி படைகள் மூலமா மறைமுகமா தாக்குறாங்க. 2 பேரோட நோக்கங்களும் பயங்களும் நேர்மாறா இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நாம இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். அணுசக்தி ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இல்லாம போயிடுச்சு. பதட்டங்கள் உச்சத்துல இருக்கு. இந்த பல தசாப்த கால மோதல் சுழற்சியை எது முடிவுக்கு கொண்டு வரும்? இந்த ஒரு பெரிய போரா, இல்ல ஒரு புதிய ராஜதந்திர முயற்சியா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.